வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் பிரதான தடையாக 2 சிறிய குழுக்கள் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை ரத்து செய்யும் சட்டமூலத்தை இம்மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானம். இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்டதாக வெளியான சம்பவம் தொடர்பில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் அதனை மறுத்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால கருத்து. தற்போதைய அரசாங்கத்தின் சில முக்கிய தலைவர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே சுமார் 8000 பெக்குகளை கொழும்புக்கு அழைத்து வர திட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் பிரதான தடையாக 2 சிறிய குழுக்கள் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவற்றில் ஒன்று வடக்கில் செயற்படும் தமிழ் இனவாத குழுக்கள் என்றும் மற்றொன்று தென்பகுதியில் இயங்கும் சிங்கள இனவாத குழுக்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 தரப்புகளும் ஒரே நோக்கத்துடன் நாட்டில் குழப்பமும் பதற்றமும் உருவாகும் வகையிலே செயற்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். வடக்கில் உள்ள ஒரு விகாரியை சுற்றி போயாத்தனங்களிலே சிலர் விகாரியை அகற்ற வேண்டும் என்று கூச்சலிடுவதாகவும் அதற்கு எதிராக தென்பகுதியிலிருந்து இனவாத குழுக்கள் அதே விகாரைக்கு போயாத்தனங்களில் வருகை தருவதாகவும் அவர் விளக்கியுள்ளார். இவ்வாறான செயல்பாடுகள் நாட்டில் குழப்பத்தை உருவாக்குவதற்கே அன்றி வேறு எந்த நோக்கத்தையும் கொண்டது அல்ல என்று ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த கருத்துக்களை அவர் தித்வா சூறாவளி காரணமாக முழுமையாக வீடுகளை இழந்த குடும்பங்களின் மண்சரிவு அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் வசித்த குடும்பங்களை மீள் குடியேற்றுவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் காணிகள் வழங்குதல் மற்றும் வீடுகள் கட்டுவதற்கான நிதி உதவிகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். அங்கு தொடர்ந்து பேசிய ஜனாதிபதி அந்த குழுக்களுக்கு மீண்டும் தலை தூக்கும் சக்தி கிடைத்திருப்பது இனவாதம் மூலமாகவே. எமது இனம் மதம் என்று கூறும்போது மனிதர்களின் உணர்ச்சிகள் கொந்தளிப்பது உண்மை. அந்த உணர்ச்சியினை பயன்படுத்தி அந்த சிறிய குழுக்கள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற முயலுகிறது என்று கூறினார். மேலும் நாட்டில் இனி இனவாதத்திற்கு எந்தவிதமான இடமும் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் இதனை தடுக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதாமை அடைந்தால் தேவையான புதிய சட்டங்களை உருவாக்கி இனவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் தயங்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் பௌத்த தர்மமும் நாட்டின் வரலாற்று அரசியல் மேடைகளிலே வெறும் கோஷங்களாக பயன்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தின் உரிமைகளையும் மதிப்புகளையும் அடிப்படையாக கொண்டு நவீன உலகிற்கு ஏற்ற பொருளாதார மாற்றங்களை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முழு அர்ப்பணிப்போடு செயல்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறைமையை ரத்து செய்யும் சட்டம் மூலம் இம்மாதம் 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள நாடாளுமன்ற விவகார குழு தீர்மானித்துள்ளதாக அவைத் தலைவர் மற்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அன்றைய தினமே குறித்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என்றும் அரசியலமைப்பு 121 ஒன்றின் பிரிவின் கீழ் எளிய பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் இந்த சட்டம் மூலம் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் அதனை நிறைவேற்ற சிறப்பு பெரும்பான்மையும் மற்றும் பொது வாக்கெடுப்பும் தேவை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனுக்களை பரிசீலித்த பின்னர் உச்சநீதிமன்றம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் விளக்கியுள்ளார். இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்டதாக வெளியான சம்பவம் தொடர்பில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையணியினர் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். ஹட்டன் பகுதியில் புதிதாக நிறுவப்பட்ட போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் தொடர்ந்து கூறிய போது சம்பந்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் கடல் சர்வதேச எல்லையிலே இடம்பெற்றுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல்கள் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 8 தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி உள்ளன என்றும் அவற்றை இலங்கை கடற்படையும் உறுதிப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பாக முழுமையான மற்றும் ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் வெளிவிவகார அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ராஜதந்திர ரீதியிலே இந்திய அரசோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் விளக்கியிருந்தார். இதனிடையே சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே புதிய விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்திருந்தார். பால்பிட்டிய போலீஸ் நிலையத்தினை திறந்து வைத்த நிகழ்விலே அவர் உரையாற்றிய போது தற்போது நாட்டில் ஒரு நாளுக்கு சராசரியாக 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. இது கவலைக்கிடமான அளவுக்கு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார்.
மேலும் இந்த வகை குற்றங்களை வினைத்திறனோடு விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தை நிறுத்துவதற்காக நவீன தொழில்நுட்ப வசதிகள், விசேட அறிவு கொண்ட மனிதவளம் மற்றும் போலீஸ் திணைக்களத்தை முழுமையாக நவீனமயமாக்கும் நடவடிக்கைகள் திட்டமிட்ட முறையிலே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை கடற்பரப்பில் இடம்பெற்ற 2 மீனவ படகுகள் மீது நடத்தப்பட்டதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின்படி தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடல் தொழில் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். ஹிகடுவ பிரதேச செயலகத்தில் நடைபெற்றிருந்த சமூக அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அமைச்சர் மேலும் கூறிய போது சம்பந்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை கடற்படைக்கும் வெளிவிவகார அமைச்சுக்கும் அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்ததாகவும் அதில் இந்திய கடற்படையோ அல்லது இந்திய கடலோர காவல்படையோ இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருக்கவில்லை என்று தெளிவாக மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் சம்பவத்தின் உண்மை நிலைமையினை கண்டறியும் நோக்கிலே அமைச்சர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இது குறித்து மேலதிகமாக கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் ரத்னகமகே, சமீப காலத்திலே இலங்கை கடற்பரப்பில் எமது 2 மீனவ படகுகள் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. அந்த தாக்குதலை எமது அண்டை நாடான இந்தியாவின் கடலோர காவல் படையினர் மேற்கொண்டதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஒரு அரசாங்கமாக இதனை நாம் அலட்சியப்படுத்த முடியாது. அதனால் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை கடற்படைக்கும் வெளிவிவகார அமைச்சுக்கும் அறிவுறுத்தியுள்ளோம். அதன் அடிப்படையிலே போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் இந்த சம்பவம் இந்திய கடலோர காவல் படையினராலோ அல்லது இந்திய கடற்படையினராலோ மேற்கொள்ளப்பட்டது அல்ல என்றும் தெரிவித்துள்ளது. எனினும் ஒரு அரசாங்கமாகவும் அமைச்சராகவும் எமது விசாரணைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். எமது நாட்டு மீனவர்களின் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது முதன்மையான பொறுப்பாகும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் சில முக்கிய தலைவர்கள் மகா சங்கத்தினரை இலக்காக கொண்டு வெறுப்புணர்வையும் அவமதிப்பையும் வெளிப்படுத்தும் வகையிலே தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக குற்றம் சாட்டிய முருத்தட்டுவை ஆனந்த தேரர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் சுமார் 8,000 பெக்குகளை கொழும்புக்கு அழைத்து வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு அபயராமயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பௌத்த மதமும் பிக்குகளும் பல்வேறு அழுத்தங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் உள்ளாகி வருகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டில் 74% மக்கள் பௌத்தர்களாக இருக்கும் நிலையில் அந்த பெரும்பான்மை சமூகமே என்று புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சியாளர்கள் பிக்குகள் வழங்கும் அறிவுரைகளை கூட மதிக்காமல் செயல்படுவதாகவும் குறைந்தபட்சமாக மகாநாயக்க தேரர்கள் முன்வைக்கும் ஆலோசனைகளையும் பொருட்படுத்தாத நிலைமை உருவாகியுள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த நிலைமைக்கு எதிராக மகா சங்கத்தினர் மௌனமாக இருக்க போவதில்லை என்றும் பாரிய அளவிலான போராட்டத்தை அறிவிக்க தயாராக உள்ளதாகவும் முருத்தட்டுவை ஆனந்த தேரர் தெரிவித்தார். இலங்கையின் லவங்கப்பட்டை சார்ந்த தயாரிப்புகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததன் மூலம் கடந்த ஆண்டில் சுமார் 8,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக லவங்கப்பட்டை அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த ஆண்டுகள் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இலக்கு எட்டுவதை தமது நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜனக லிந்தர குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் விளக்கிய போது லவங்கப்பட்டை ஏற்றுமதிகளில் சுருள்களாக தயாரிக்கப்படும் லவங்கப்பட்டை அதிக அளவில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலமாக மட்டும் 251 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கு மேலதிகமாக லவங்கப்பட்டை பட்டை இலைகள் மற்றும் லவங்கப்பட்டை எண்ணெய் போன்ற துணை தயாரிப்புகளின் ஏற்றுமதி ஊடாகவும் குறிப்பிடத்தக்க அளவு வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னர் இலங்கை சுமார் 70 நாடுகளுக்கு மட்டுமே லவங்கப்பட்டை தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்து வந்துள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டின் அந்த எண்ணிக்கை 100க்கும் மேற்பட்ட நாடுகளாக உயர்ந்துள்ளதாகவும் ஜானக லிந்துர குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் தயாரிக்கப்படும் லவங்கப்பட்டை உலக சந்தையிலே ஸ்லோன்ஸ் லெமன் என்ற பெயரிலே உற்பத்தி மதிப்பும் உயர்ந்த தரத்திலும் பிரபலத்தையும் பெற்றுள்ளதாகவும் இதுவே ஏற்றுமதி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார்.